எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு திருமங்கையாழ்வாரிலேயே அகோபிலத்தை பற்றின பாட்டு 10 பாடல். அதில் முதல் பாட்டு பார்க்கலாம். முதல்ல அகோபிலத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். அகோபிலம் என்னன்னா 9 நரசிம்மர் ஒவ்வொரு இடத்துல மலை மேலே அங்கங்கே இருக்கார். இந்த 9 நரசிம்மரோட ஒவ்வொரு மாறுபட்ட கோணத்தில் இருக்கும். ஒருத்தர் பாவர நரசிம்மர், ஒருத்தர் ருத்ரமாக இருப்பார், அவன் அப்படியே கிழிக்கிற மாதிரி ஜுவாலா நரசிம்மர்னு. அதுக்கு மேலே உக்ரஸ்தம்போன்னு நரசிம்மர் தூணை உடச்சிட்டு வெளியில் வந்தது அடையாளமாக மேலே. இது எல்லாமே இருக்குது. எல்லாம் அங்கே அந்த நவகிரக 9 நரசிம்மர் இருக்குது கோகுலத்தில். இந்த 9 நரசிம்மரும் 9 நவகிரகங்களுக்கு ஒவ்வொரு பரிகார ஸ்தலம். இது நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது. அகோபிலத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இதுதான். இப்போ தான் நான் ரங்கநாதன், நாவலன், தென்னவன் எல்லாம் போயிட்டு வந்தோம். இந்த குரூப்பில் இருக்காங்க எல்லாரும் அகோபிலம் போயிட்டு வந்தோம். இப்போ தான் போயிட்டு வந்தோம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. ரொம்ப கஷ்டம். அது நடந்து போகிறதுன்றது எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. என்னை விட ரங்கநாதன் ரொம்ப கஷ்டப்பட்டார். ஆனாலும் அவரோட வைராக்கியம், அவரோட இது ரொம்ப நான் பிரமித்து தான் போயிட்டேன். அந்த மாதிரி எல்லாம் முடியுமான்னு ரொம்ப எப்படியோ தாக்கு பிடிச்சிட்டு வந்துட்டார். ஏறி அவ்வளோ இடத்துக்கு நடந்து வந்துட்டோம். 9 நரசிம்மரையும் போய் சேவிச்சுட்டு வந்தோம். ஆக இப்போ அந்த பாட்டை சொல்கிறேன். அங்கன்மா ஞாலம் அஞ்ச ஆங்கோர் ஆளறியாய் அவுணன் பொங்கவாகம் வள்ளுகிறாள் போய்ந்த புனிதனிடம் பைங்கனானை கொம்பு கொண்டு பத்திமையால் அடிக்கீழ் செங்கனால் இட்டு இறைஞ்சும் சிங்கவேல் குன்றமே. இது பாட்டு. இது அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, அங்கன்னா அன்று ஒரு நாள் அர்த்தம். அந்த முன்னொரு காலத்துல இருந்து ஒன்ஸ் அப்பான் எ டைம்ன்றமே, அதுதான் அங்கன். மா ஞாலம், இந்த பெரிய உலகம். மா ஞாலம் அஞ்ச, அந்த உலகம் பயந்துதான். அஞ்ச ஓர் ஆள் அறியாய். ஆள் அறின்றது அதுன்றது ஒண்ணு. ஆள்ன்றது உடம்பு ஆள். அரின்றது நரசிம்மம். சிம்மம். அரின்றது சிம்மம். ஆள்ன்றது மனுஷன். அதுதான் ஆள் அறின்றது நரசிம்மம். சான்ஸ்கிரிட்ல பார்த்தீங்கன்னா நரன்னா மனுஷன், சிம்மம்னா சிங்கம். நரசிம்மம்னா உடம்பு நரனாகவும் மனுஷனாகவும் முகம் சிங்கமாகவும் இருக்கிறது தான் நரசிம்மம். அது தமிழில் அதுக்கு தமிழில் அதை சொல்லியிருக்காரு. தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்கிறாரு. ஆள் அறின்றது அதான் நரசிம்மம். அங்கு ஓர் ஆளறியாய், ஆளறின்றது ஓர் ஆளறியாய். பொங்கறது கோபம் கொப்பளிக்கிறது, அது பொங்கறது. பொங்க ஆகம் என்ன வாவுணன் பொங்க ஆகம் வள்ளுகிறாள். பொங்க ஆகம்ன்றது இந்த இடத்துல உடல். ஆகம்ன்றது உடல். வள்ளுனா வலிமையான அர்த்தம். உகிர்னா நகம். ஞாபகம் வச்சுக்கோ. இதெல்லாம் எத்தனை இருக்கு பாருங்க. இதுல வள்ளுகிறாள், வலிமையான நகத்தால். நரசிம்மன் அப்படித்தானே கழிக்கிறார் இவரை, இரண்யனை. அதுதான் சொல்றேன். இந்த பாட்டு பூரா 10 பாட்டு இந்த இரண்யவதத்தை பத்தி தான் இருக்கும். திருப்பி வள்ளுகிறாள் போய்ந்த புனிதனிடம். போய்ந்தன்னா கிழிக்கிறது. போய்ந்தன்றது கிழிக்கிறது. போய்ந்த புனிதன் தூயவனிடம்னு அர்த்தம். இந்த இடத்துல புனிதன்னா தூயவன் பெருமாள். போய்ந்த புனிதனிடம். அடுத்தது என்ன இருக்கு? பைங்கனானை கொம்பு கொண்டு பற்றிமையால் அடிக்கீழ். பைனா குளிர்ச்சி. அவ்வளவு கோபாவசத்தோட அதை கீழ்ச்சாலும் கண்ணில் குளுமையாம். யாரு? பிரகலாதனை பார்த்த உடனே பைங்கண் குளிர்ச்சியான மிருதுவானன்னு அர்த்தம். குளிர்ச்சியான கண்களை உடைய, அதாவது குளிர்ச்சியா பார்க்கறதே. பைங்கண் யானை கொம்பு. யானை கொம்புன்றது யானையோட தந்தம். பைங்கனானை பற்றிமையால் தான் அதை பிடிச்சிட்டு இருக்கிறது. புடுங்கிறது. பற்றிமையால்னா புடுங்கிறது. அடிக்கு உங்களோட காலடி கீழன்னு அர்த்தம். அடிக்கீழா உன் காலடி கீழே. செங்கண் சிவந்த கண்களை
ஆள். ஆள்ன்றது இந்த பையங்காலை கொம்பு கொண்டு அற்றுமையால் அடிக்கு செங்கனால். ஆள்ன்றது வந்து இந்த சிங்கத்தோட இது நரசிம்ம இருக்க அதை சொல்ற. செங்கனால் இட்டு இறைஞ்சும். செங்கன் ஆள் இட்டு இறைஞ்சும் கத்துறதான் சிங்கம். சிங்கமும் உடம்புமா நரசிம்மமா வந்துருக்கிறது வந்து அப்படியே கர்ஜிக்கிறதான். சிங்கம் வந்து ஆள் வந்து சிங்கம் கர்ஜிக்கிறது, கர்ஜித்து வழிபடுறதான். செங்கனால் இட்டு இறைஞ்சும், அதாவது இறைஞ்சும்ன்றது வந்து பெருமாள்கிட்ட தொடருது. செங்கநாட்டு இறைஞ்சும் சிங்கவேல் குன்றமே. அதான் சிங்கவேல் குன்றது. சிங்கம்ன்றது வந்து இது சிங்கம்ன்றது வந்து சிங்கம் நமக்கு தெரியும். வேல், வேல்ன்றது வந்து அந்த சிங்கத்தை சார்ந்த. குன்றமேன்னா அந்த அந்த மலை குன்றமே, சிங்கவேல் குன்றமே. அதான் அதான் அந்த அதை வந்து இதை அப்படியே நம்ம ஒரு கன்க்ளூஷன் பண்ணி பார்த்தோம்னா எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க இந்த பாட்டு. கன்க்ளூட் பண்ணி பார்த்தா அன்னைக்கு ஒரு நாள் இந்த பெரிய உலகமே அச்சம் கொள்ளும்படியாக, அதாவது பயந்து நடுக்கிற மாதிரி மனித உடலும் சிங்க முகமும் கொண்டு தோன்றி இரண்யன் உடலிலிருந்து ரத்தம் பொங்க உடலை தன் வலிமையான கூறிய நகங்களால் பிடிச்சி கிழிச்சு இழுத்து வெளியில போட்டு கொன்றவன். ஆனால் புனிதவனானும் குளிர்ச்சி பொருந்திய யானையின் தந்தங்களை காலடியில் வைத்து வணங்கும். அந்த யானையெல்லாம் என்ன பண்ணுமா, அந்த மற்ற ஜீவன்கள்லாம் யானையெல்லாம் தந்தத்தை பிடுங்கி கீழே வச்சுட்டு காலுக்கு, மற்ற சிங்கங்கள் மற்ற ஜீவன்கள்லாம் இருக்க அதெல்லாம் என்ன பண்ணுமா, யானை தந்தத்தை கொண்டு வச்சு குளிர்ச்சியான அந்த யானை தந்தத்தை கொண்டு வச்சு அவருக்கு, அதான் பாவனா நரசிம்மன் ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல போனீங்கன்னா நரபலி கொடுப்பாங்க. அந்த நரபலின்றது சாரி பலி கொடுக்குற இடம் அது. நரசிம்மருக்கு உலகத்திலே பலி கொடுக்குற ஒரே கோவில் அதுதான். அது எவ்வளவோ போய் அகோபிலம் ஜீவெல்லாம் மடத்து அழகிசிங்கெல்லாம் போய் எவ்வளோ கேட்டார், இது பண்ணாதீங்கப்பா, இது எங்களுக்கு ஆகாதுன்னு. அதெல்லாம் அவ முடியாதுன்ட்டா. எங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு இருக்காரு இவர். அந்த தாயார் பேர் என்னமோ ஒன்று, அந்த தாயாரை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கார். அதனால அவளுக்கு செஞ்சுலட்சுமி, அந்த தாயார் பேர் செஞ்சுலட்சுமி. செஞ்சுலட்சுமியை கல்யாணம் பண்ணியிருக்கார். எங்க வீட்டு மாப்பிள்ளை அவர். எங்க குலப்பழக்கப்படி என்னென்ன செய்யுமோ அதெல்லாம் நாங்கள் செய்வோம், நீங்கள் என்ன தடுக்க முடியாதுன்ட்டு. அவள் மலைவாழ் ஜனங்க இல்லையா, அதனால மலைவாழ் ஜனங்க நாங்கள் பலி கொடுப்போன்ட்டு இன்னும் கொடுத்துன்னு தான் இருக்கா. இப்பயும் கொடுக்குறா. நான் போன தரம் போனப்பெல்லாம் எதிரியே பக்கத்துலேயே ஒரு 100 அடிக்குள்ளேயே நேராக நரசிம்மருக்கு நேராக பலி கொடுத்துருந்தா. இப்போ வந்து என்ன பண்ணுறா, கொஞ்சம் இந்த நரசிம்மர் அழகிசிங்கெல்லாம் சொல்லிக்கிட்டு எல்லாரும் பண்ணிக்கின்னு என்ன பண்ணுறா, கொஞ்சம் அப்படி அந்த டவுன் மரப்பு அப்படி திரும்பி நேரத்தில் அந்த இடத்துல வச்சு கொடுக்குறா. இன்றைக்கி வெள்ளிக்கிழமையில கொடுக்குறா பலியை. அவள் அது என்ன இது பண்ணாலும் அவள் எங்கள் வழக்கம், எங்கள் மாப்பிள்ளை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோங்கிறா. என்ன பண்ண முடியும், அவள் கொண்டாடுறா, அவள் பாடியில கொண்டாடுறா. அதான் பெருமாளை வந்து அவள் வழிபடுறா. ரொம்ப ரொம்ப எல்லாம் பக்தியில் வந்து அப்படி அபரிமிதமான பக்தி. எல்லாம் நினச்சிட்டு அவள் பாட்டுக்கு போயிட்டு போய் எல்லாரும் கையெடுத்து கும்பிட்டு போவாங்க. அந்த மலையை பார்த்தே கையெடுத்து வச்சு போவாங்க. நாங்கள் எல்லாம் எத்தனையோ தரம் பார்த்துருக்கோம். அது மாதிரி இந்த நவநரசிம்மரில் அந்த 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 அது என்னன்னா செங்கநாட்டிலிருந்து சிங்கவேல் குண்டமே. மற்ற ஜீவன் மற்ற மிருகங்கள்லாம் என்ன பண்ணுமா, யானையோட தந்தம் இருக்கு இல்லையா, யானையோட தந்தத்தை கொண்டு அங்கே வைப்பாளாம். வச்சுட்டு பெருமாள்கிட்ட இறங்கி பெருமாளுக்கு காணிக்கையா யானையோட தந்தத்தை கொண்டு சேர்ப்பாள். யார் சேர்ப்பான்னா மற்ற மிருகங்கள், அங்கே இருக்கிற அந்த அந்த வேடுவர்கள் இருக்கா இருப்பாங்க, அவள்லாம் குளிர்ச்சி பொருந்து யானையோட அந்த தந்தத்தை பிடிங்க, யானையை கொன்று அதனோட தந்தத்தை பிடிக்கும். அதெல்லாம் வீரத்துக்கு அழகு, அவ்வளோதான். அது வேற ஒன்றும் நம்ம வந்து யானையை கொல்றாளே அவளை போய் சொல்கிறாளேலாம் நினைக்க முடியாது. வேடுவர்கள் தொழிலே அதுதான். அவளோட தொழில் அவளோட வீரத்தை காட்டுறது தான். நம்ம எப்படி படிச்சுட்டு நம்ம பெரிய மேதாவியாக காட்டிக்கிறோம், படித்த நம்மளை மாதிரி இன்டலெக்சுவல் கிடையாதுன்னு சொல்கிறோமே, அது மாதிரி அவள் வந்து பல விதத்தில் போர் திறந்ததுன்னா அவள் தான் பெரியாள். போர்க்களை பயின்று அவள் வந்து அந்த யானையை கொல்ற அளவுக்கு ஒரு மனுஷன் வந்து யானையை எவ்வளோ பேசு, யானையை போல் மனுஷனை போல் 1000 பங்கு பவர் கொண்டது யானை. சாதாரணமாக மனுஷனை போல் 1000 மடங்கு சக்தி கொண்டதான் யானை, ஞாபகம் வச்சுக்கணும். அந்த யானையை மனுஷன் கொண்டு அதனோட தந்தத்தை எடுத்துகிட்டு வந்து இவருக்கு இப்போ இந்த நரசிம்மருக்கு காணிக்கையாக வைப்பாளாம். அதை சொல்கிறாரு இங்கே. அதான் செங்கநாளிட்டையும் சிங்கவேல் குன்றமேன்னு. அதனால் இந்த அகோபிலம் வந்து அவ்வளோ ஃபேமஸ்ஸு. நாளைக்கு 2வது பாட்டு பார்ப்போம். தேங்க்யூ.